அதாவது நிறைய நேரம் இருக்குது. ஆனால் நான் என்ன வேலை செய்யணும்னு எனக்கு தெரில. அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ நிறைய பேரோட வாழ்க்கை என்னவா இருக்குன்னா, நிறைய வேலை நிறைய நேரம் இருக்குது. வேலை செய்வதற்கு தேவையான நிறைய நேரம் இருக்குது. ஆனால் அந்த நேரத்தை நான் எப்படி பயன்படுத்துகிறதுன்னு தெரில. அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேரோட வாழ்க்கை போயிட்டுருக்கு. அப்போ அதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, நேரத்தை பயன்படுத்துவதற்கு உடம்பில் வலி இருந்தால் தான் நம்மளால் நேரத்தை பயன்படுத்த முடியும். நாம் செய்ய வேண்டிய வேலைகள் நமது கண்முன் தெரியும். அதனால் நிறைய நேரம் இருக்குது. அதே நேரத்தில் நமக்கு நிறைய வேலைகளும் இருக்கணும். நிறைய நேரம் இருந்தால் மட்டும் போதாது, அந்த நேரத்தை பயன்படுத்துவதற்கு நிறைய வேலைகளும் இருக்க வேண்டும். அப்போ வேலைகள் என்பது நமது கண்ணுக்கு தெரியணும். இதை செய்யணும், அதை செய்யணும். இந்த திட்டமிடல் மனசில் தான் நடக்குது. அந்த வேலையை செய்ய வேண்டும், இந்த வேலை நம்ம முன்னாடி நிற்காது. ஏன்னா நீ செய்ய அப்படின்னு சொல்லிட்டு வேலை நம்ம முன்னாடி நிற்காது. அதனால் வேலை என்பது நமது மனதில் தோன்ற வேண்டும். இந்த வேலை செய்ய வேண்டும், அந்த வேலை செய்ய வேண்டும், அந்த வேலை செய்வதற்கு உங்களுக்கு ஆர்வம் வர வேண்டும், இந்த வேலை செய்வதற்கு ஆர்வம் வர வேண்டும் என்பது மனசில் ஏற்பட வேண்டும். அப்போது உடம்பில் வலி இருந்தால் தான் அந்த மனசில் நாம் என்ன வேலை செய்யணுங்கிறதே நமக்கு தோணும். இந்த வேலை செய்ய வேண்டும், அந்த வேலை. உடம்பில் வலியே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வேலையை செய்யலைன்னு அர்த்தம். அதாவது உடற்பயிற்சியில் ஈடுபடவில்லை, ஓடவில்லை, ஆடவில்லை, உடம்பில் வலியே இல்லை அப்படின்னா நாம் வேலையே செய்யாதப்போ தான் நம்ம உடம்புல வலியே இல்லை. அதுவே ஒரு பழக்கம். அப்போ வேலையே செய்யலை, இவர் வேலை செய்கிறக்கே விருப்பம் இல்லை. அதனால் இவர்களுக்கு வேலை இவர் முன்னாடி இவருக்கு எந்த வேலை செய்ய வேண்டும் என்று இவர்களுக்கு நினைவுபடுத்த வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு மனசு யோசிச்சிடும். அதனால் நிறைய நேரம் இருக்குது. ஆனால் நான் என்ன வேலை செய்யணும்னு எனக்கு தெரில. அதனால் சும்மாவே என்னால் இருக்க முடியாது. அதுக்காக நான் தேவையில்லாத வேலைகள்லாம் செஞ்சிட்ருக்கேன். மொபைல் ஃபோன் பார்த்துட்டு பொழுது போக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி போயிடும். அதனால் நம்ம என்ன வேலை செய்யணும் அப்படிங்கிறது நம்ம கண்ணுக்கு தெரியணும். அப்போ தான் நம்ம இருக்கிற நேரத்தை பயன்படுத்த முடியும். நிறைய நேரம் இருக்குது. நிறைய நேரம் இருக்கும்போது அதே சமயத்தில் நிறைய வேலையும் இருக்கணும். அப்படிங்கும்போது நம்ம உடம்புல வலி இருந்தால் தான் நாம் என்ன வேலை செய்யணும் அப்படிங்கிறதே நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். எல்லாருக்குமே நிறைய வேலைகள் இருக்குது. இல்லை அவருக்கு தான் வேலை, இவருக்கு தான் வேலை, அவருக்கு தான் நிறைய வேலை இருக்குது, இவருக்கு வேலையே இல்லை அப்படின்லாம் ஒன்றுமே. எல்லாருக்குமே நிறைய வேலை இருக்குது. ஒருத்தர் சிலர் ரொம்ப பிரம்மாண்டமான வேலைகளை செய்வாங்க, எளிமையானவர்கள் சாதாரணமான வேலையை செய்வாங்க. ஆக எல்லாருக்குமே நிறைய வேலை இருக்குது. யாருக்குமே வேலை இல்லை அப்படின்னு. வேலைன்னா நான் பணத்தை சம்பாதிக்கிற வேலையை மட்டும் சொல்லலை. அதை தாண்டி நிறைய வேலைகள் நிறைய செயல்கள் நாம் செய்ய வேண்டியிருக்கு. உழைப்பதற்கு வாய்ப்புள்ள நிறைய வேலைகள் நிறைய இருக்குது. அப்போ அதை கண்டுபிடிக்கணும்னா நமக்கு உடம்புல வலி இருந்தால் தான் நமக்கு இருக்கிற நிறைய நேரத்தை நம்ம பயன்படுத்தவே முடியும். நிறைய வேலைகள் நமது கண் முன்னாடி வரும். அப்போ தான் நமக்கு இருக்கிற நிறைய நேரத்தை நம்ம பயன்படுத்த முடியும். இல்லைன்னா ஒவ்வொரு நாளும் நம்ம உடம்புல வலியே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம உடலில் வலியே இல்லை, வலிமையே இல்லை, நம்ம உடற்பயிற்சி எதுவுமே செய்யலை அப்படின்னா நிறைய நேரம் அப்படி வீணாக போயிட்டே இருக்கும். ஒவ்வொரு நாளும் வீணாகவே போயிட்டே இருக்கும். அதனால் நேரத்தை நம்ம பயன்படுத்தணும்னா நம்ம உடம்புல வலி இருந்தால் தான் நம்ம நாம் செய்ய வேண்டிய வேலைகளை கண்டுபிடிக்க முடியும்.